அதில் நம்ம இன்றைக்கு பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜனங்கள் எகிப்துல 430 வருஷங்கள் அடிமையா இருந்தார்கள். அவர்கள் 32 லட்சத்துக்கு மேல பெருகி இருந்தார்கள், ஆண் பெண் பிள்ளைகள் என்று. அவர்கள் பெருகிறதுனாலதான் அங்கே வந்த பார்வோன் இவங்களை ஒடுக்க தொடங்கினான். பிள்ளைகள் எல்லாம் கொன்று போட கட்டளையிட்டான். சரி, இவங்க எப்படி இவ்வளவாய் பெருகினார்கள் என்று உங்களை நான் கேள்வி கேட்டால் நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆண்டவர் சீகேம் அவனை சுத்திகரித்து பெத்தேலிலே அவன் பலி செலுத்தி தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கு, நீ பலுகி. அதுதான் நம்ம இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தங்களாக எடுத்துக்கொள்ளுகிறோம். கர்த்தர் நமக்கு அந்த செயலாக்கத்தை செய்ய போகிறார் என்று நமக்கு தெரிந்திருக்கிறது, நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே அதிகமாக ஜனம் பெருகினது. சரி, தேவனும் 400 வருஷம் தான் சொன்னார். இவங்க அதுக்கப்புறம் தான் கூக்குரல் இட்டாங்க, கர்த்தரை நோக்கி கத்தனாங்க. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கு தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் முற்பிதாக்களின் தேவனே எங்கே என்று கத்தனாங்க. அப்படி கத்தன பிறகு கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டினது. அங்கிருந்து தேவன் கட்டளையிட்டு மோசே அனுப்பி அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இந்த கத்தனாங்க இல்லைங்களா, அதுதான் மனம் திரும்புதல். சொல்லுங்க, அதுதான் மனம் திரும்புதல். ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்கென்று தெளிவாய் மனம் திரும்புதல் என்பதே ஃபர்ஸ்ட் பர்த், முதல் பிறப்பு. முதல் எல்லாம் ஞானஸ்தானம் என்றுதான் பிறப்புன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. முதல் பிறப்பு, தி பெஸ்ட், உணர்ந்து மனம் திரும்புறது தான் முதல் பிறப்பு. மனம் திரும்ப. அந்த சிலுவையில் இருந்த கல்லனுக்கு ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இல்லை. மனம் திரும்புதல் தான் அவனுக்கு பியூரா கரெக்டா இருந்தது, சரியான மனம் திரும்புதல். அதான் யோவான்ல நாம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது ஆண்டவர் 2 காரியங்களை அங்கே சொல்லிக் கொடுப்பார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், என்னுடைய சுபாவமும் பாவம் தான், அதுவும் எனக்கு வேணாம். அந்த மாதிரி ஒரு கூக்கரில் போட்டாதான் எகிப்தை விட்டு வெளியே கொண்டாடுவார் ஆண்டவர். சில பேர் மனம் திரும்பாமே ஞானஸ்தானம் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. கல்யாணத்துக்காக, அப்பா அம்மா சொன்னதுக்காக, பெருசாயிட்டப்பா, நீ 18-20 வயசு ஆச்சுப்பா, திருவிருந்து எடுக்காம இருக்கிறப்போ எடுத்துருப்பா ஞானஸ்தானம் என்று பேர் கொடுத்து எடுத்தவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் சேனல். அது முறையான ஞானஸ்தானம் என்பது கிடையாது. அதெல்லாம் ப்ராப்பரா மனம் திரும்பணும். என் ஆன்மா அந்த பரலோகத்துக்கு போய் சேரணும். ஏன்னா அப்பா அம்மா யாரும் எனக்கு கை கொடுக்க போறது கிடையாது. என் தேவன் ரட்சகர், அவர் மன்னிப்பை நான் வாங்கி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் என்ற உணர்வோடு அதை எடுக்கணும். கல்யாணத்துக்கு எடுத்தவங்களாம் இனிமேல் நல்ல மனம் திரும்பிடு, சரியா மனம் திரும்பி கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துருவன. நீ தெரியாம எடுத்திருந்தாலும் அந்த சத்தியத்துக்கு நேராய் கடந்து போயிரு, அது நல்லது. அப்படி கத்துறாங்க, ஆண்டவரே என்ன ஆண்டவரே எப்படி அடிமையா மாட்டிக்கணுமே அப்படின்னு. அடிமை சினிமாக்கு, செல்போனுக்கு, பாவங்களுக்கு, லௌகீகத்துக்கு இந்த டெக்கரேஷன் பண்ணிலாம் சுத்தி நிற்கிறாங்களா நிறைய பேர். இப்படி அப்படின்னு ஒரே அதான் லௌகீகம். சினிமாக்காரன், உலகத்துல என்னென்ன கன்றாவி இருக்குதோ, ஒரு திருமணம் வந்துட்டா போதும், ஐயப்பா கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸிங். நம்ம தேவ பிள்ளைகள், நம்ம யாரு? ஆமா, எதுலயும் மாறக்கூடாது, நார்மலா இருக்கணும், ஸ்டெடியா நிக்கணும். திருமணம் வந்தானா ஒரு தையா தக்கான ஆட போறிய, நீ என்னத்துக்கு ஆடுற? கேவலமானது. நீ மனம் திரும்புதல் உனக்கு சரியா இருந்தா நீ ஏன் போய் முடிய வெட்ட போற? நீ ஏன் புருவத்தை சரிக்க போற? ஒண்ணு செய், மொட்டை அடிச்சு
புருவத்தெல்லாம் தடிச்சிட்டு வந்துரு. யாருக்கு பனிஷ்மெண்ட்னா, ஜெயில இருக்கிற லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு, ஜீவகாலமெல்லாம் ஜெயில இருக்கிறவங்களுக்கு, ஆணு பெண்ணுக்கு அதான் மொட்டையும் அடிச்சிருவாங்க, புருவமும் இருக்காது. சுத்தமா தடிச்சிட்டு வந்துரு. எதுக்கு உனக்கு? அவ கட்டுறான், நான் ஜிலு ஜிலுன்னு புடைய கட்டிக்கின்னு வர. மனம் திரும்பதிலே என்னன்னு தெரியாம வாழற. ஜொங்கு 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 ஜொங்குன்னு கொலுசு போட்டுக்கணும். திரும்பி பாரு, திரும்பி பாரு, திரும்பி பாரு, என் மூஞ்ச பாரு. ஐய, இதெல்லாம் ஆண்டவர் ஓரேப்பிலே கைட்டி போட சொன்னார். என்ன சொன்னாரு? எங்க போட சொன்னாரு? ஆமா, என் வீட்டு சத்தியமா நான் பேசுறேன். யாருக்கும் சமயத்துக்கு பேசல, நான் உண்மையே பேசுறேன். என்னை ஆதரிச்சா ஆதரி, என்னை வெறுத்தா வெறு. நான் என்னுடைய கடமையை கரெக்டா செய்யறேன். ஏன்னா இங்க வரைக்கும் நீ இருக்கிறதுனா உனக்கு அதுக்கேற்ற மாதிரி சத்தியத்தை சொல்றோம். நீ போய் சேரணும்னு ஆசைப்பட்டா நாங்க சொல்ற சத்தியத்தை அப்படியே கேட்டுக்கோ. கர்த்தர் அருவருக்கிற விஷயம் இதெல்லாம். என்னது அருவருக்கிற விஷயம்? இந்த காதெல்லாம் ஒரு இடம் கொடுக்காம குத்தி போடுறா. ஒரு இடம் பாக்கி இல்லை காதெல்லாம். ஆம்பளை மட்டும் என்ன சாதாரணமா இருக்கிறானுங்க? என்னென்ன ஸ்டைல் முடி வருது அதெல்லாம் போய் வெட்டுறான். கேவலமா சட்டை போடுறான். இந்த சின்ன பையன் மாதிரி தவுளுன்னு சட்டை போட்டுக்கிறான். வயசானவங்க கூட என்னென்னவோ பண்றான். இந்த பேர் குத்திக்கிறது, சரீரத்தில் கீழ்ச்சிக்கிறது, இதெல்லாம் தேவன் அந்த நாளிலே கண்டம் பண்ணியிருக்கிறார். வேணா சந்தேகம் இருந்தா படிச்சு காட்டுங்க கொஞ்சம். உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை சுத்திகரியாமலும் செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக் கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். லேவியராகமம் 19:28-29 படிங்க எல்லாரும். இது மட்டும் இல்ல, இப்ப என்ன செய்யறானோ என்ன செய்ய போறானோ அதுக்கெல்லாம் கூட கர்த்தர் பிரமாணத்தை போட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வடிவமைத்திருக்கிறார். நல்ல கவனமாக சத்தியத்தை உற்று பாருங்கள், வசனத்தை. அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருந்தாதான் இதெல்லாம் தப்பிக்க முடியும். நீங்க எந்த வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னு தெரியாம நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னா அது கேவலமானது. அர்த்தம் தெரியாத ஒரு வாழ்க்கை, அர்த்தம் தெரியாத ஒரு வாழ்க்கை. இஸ்ரேல் ஜனங்களை அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு வரும்போது செங்கடல்லாம் திறந்தாங்க, ஆனாலும் திருந்தல. ஓரேப்பில் வர்றது மாதிரி 33:5 யாத்திராகமம் படிங்க. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கயிற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லி இருந்தார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே மனம் திரும்புதல். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, என் குணம் சரியில்லை, என்னுடைய பழக்க வழக்கம் சரியில்லை, சினிமாவுக்கு போறேன், அசிங்கமானதை பேசுறேன், வேசித்தனம், விபச்சாரம், எதுவா இருந்தாலும் என்னுடைய கேரக்டர் சரியில்லை. ஐயோ வானாப்பா, நான் மன்னிச்சு, என்னுடைய ராஜ்யம் எனக்கு வேணும், என் ஆன்மா அழியக்கூடாது, நான் பாதாளத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனம் திரும்புதல் தான் எகிப்தை விட்டு வெளியே வர்றது. அந்த யோவான் 3 நீங்க படிச்சீங்கன்னா அடுத்த ஸ்டெப் தான் சொல்வார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவர் ராஜ்யத்தை காண மாட்டான். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 3 பர்த். எத்தனை பர்த்? ஆமா. அட சாமி, நான் ஒரு பிறப்பையும் பிறக்கல, நான் சினிமா காரணத்தை பற்றி பார்த்துன்னு இருக்கிறேன், அதையே போட்டு நான் சுத்தின்னு இருக்கிறேன் என்று இருக்கிறவர்கள் எகிப்து விட்டு வெளியே வராதவர்கள். எகிப்து விட்ட வெளியே வராதவர்கள். ஆண்டவர் அவங்களை எடுத்த உடனே அந்த ஜனங்களுக்கு வனாந்தரத்தை தான் கட்டளையிட்டார். வனாந்தரம் எதற்கு?
இப்ப நான் மனம் திரும்புறேன், குடிக்காரன் ஃப்ரெண்ட் இருந்தான், என் சொந்த பந்தங்க இருந்தது, ஒரு குறுக்கு வழியான வியாபாரம் இருந்தது, எல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க. என் கெட்ட குணம், அதுக்கேற்ற நண்பர்கள், சில ரவுடிசம், குடிக்காரன், சினிமா, அசிங்கமான உறவுகள், இதெல்லாம் விட்டு மனம் திரும்பும் போது சொந்த பந்தம் கூட அந்நியரா இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கால இருக்காங்கன்னா அவன் மனம் திரும்பும் போது ஒரு தனி மனிதனாய் தான் காணப்படுவான், ஒரு வனாந்தரமாய் தான் காணப்படுவான். அப்படி வரணும், உன் வெளியே வரணும். அதுக்கு பேர் வேறு பிரிதல். சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும், வேறு பிரிதல். எகிப்தை விட்டு வெளியே வருதல். சொல்லுங்க. ஆமா. ஏன் இந்த வனாந்தரத்துக்கு கட்டளையிட்டார்னா, உபாகமம் 8:2 வாசிங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. வனாந்தரமே பிராக்டிசிங் சென்டர். அவருடைய வசனத்தை கொடுக்க போற வசனத்தை கை கொள்வானோ கை கொள்ள மாட்டாயோ, அடுத்து உன் இதயத்தில் இருக்கிறதை நீ அறிய மட்டும். எதுக்கு சொல்லுங்க, அது படிங்களா கரெக்டா? உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். நான் யார்? அது என்னது? சொல்லுங்க, சொல்லுங்க. என்னை நான் அறிவதற்கு. சொல்லுங்க. வனாந்தரம் நடத்துதல். ஆண்டவர் தப்பானவர் அல்ல, கரெக்டா நடத்துவார். அடுத்து விசுவாசத்தை பழக. சொல்லுங்க. ஆமா, ரோமர் 1:17 வாசிங்க. இப்ப அவங்க என்னென்ன டிஃபரெண்ட், அங்க உழைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்களே தவிர மீன், வெள்ளரிக்காய், பூண்டு, வெங்காயம் எல்லாம் கிரயம் இல்லாம சாப்பிட்டாங்க. சொல்லுங்க எல்லாரும். மீன், சொல்லுங்க சத்தமா, வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், வெங்காயம், பூண்டு, இன்னும் பல உணவுகளை கிரயம் இல்லாமல் வாங்காம சாப்பிட்டாங்க. யாரு? இப்ப பாருங்க, என்னாகும்? 11:5 படிங்க. நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், வெள்ளரி காய்களையும், கொம்மட்டி காய்களையும், கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எல்லாத்தையும் நினைக்கிறோம். எங்க நினைக்கிறாங்க? இப்போ வனாந்தரத்துல. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த விசுவாச பாதைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் வனாந்தரங்களையோ தேவன் நடத்துற விதங்களுக்கோ போகும்பொழுது பழைய வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஜீவ மார்க்கம். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையில கர்த்தர் இல்ல, இந்த வாழ்க்கையில மேக ஸ்தம்பம் நிக்குது, கண்மலை கூடையை செல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கூடவே இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாப்பாடெல்லாம் அருமையா இருந்தது அங்க. ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயம், மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், கர்த்தருடைய நடத்துதல் என்று இதெல்லாம் இல்லை. அங்க எகிப்துல கர்த்தர் அவங்க கூட இல்லை, இங்க கூட இருக்கிறார். திஸ் இஸ் a vast, பெரிய வித்தியாசம் தான். ஆனா ருசியா சாப்பிட்றதுக்கு ஒன்னும் இல்லை. எல்லாம் நினைக்கிறாங்க, ஐயோ இன்னும் மீனை பிடிச்சோம், எறாவை பிடிச்சோம், சின்ன வலையை போட்டா எறா மாட்டோம், பெரிய வலையை போட்டா வஞ்சரமா மாட்டோம். அட கடவுளே, போய் பிடிப்போம், வெட்டுவோம், சும்மா அப்படியே அப்படியே ரத்தம் போக வெட்டுவோம், வறுப்போம், சாப்பிடுவோம், வேக வைப்போம், அவிப்போம். ஒண்ணுமே இல்லையாப்பா, இங்க மண்ணா தான் கொடுக்குறாரு டெய்லி, அதெல்லாம் சாப்பிடணும். அது கூட பிரமாணம் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு? 800 கிராம்ஸ் ஒரு நாளைக்கு. எவ்வளோ? அட அதுக்கு மேல பொறுக்கினாலும் அது அளந்து பார்த்தா 800 கிராம் தான் இருக்குது. அதுக்கு மேல பொறுக்கினாலும் அதுல இல்ல, மேஜிக் மண்ணாவா இருக்குது. ஒரு நாளைக்கு 800 கிராம் தான் ப்ரிப்பேர்டு ஃபுட். அது
ஆயத்தமாக்கப்பட்ட உணவு தூதர்களுக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனம் திரும்பி கர்த்தர் பாதையில் வரும்பொழுது உங்களுக்கோ எனக்கோ பிரியமானபடி கர்த்தர் நடத்த மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக. அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு ஊழியமே பிடிக்காது. அதுவும் புத்தி இல்லாத 48 முறை சொல்ற ஜனங்களை பார்த்தா சுத்தமா பிடிக்காது எனக்கு. ஒரு 10-20 பேர் வேலை செய்யற மாதிரி என்னுடைய வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்து இருந்தது. அதுல ஒண்ணுமே புரியாதவனுக்கு அவனை ஒன்றும் திட்ட மாட்டேன். அவனை வேற வேலையை விட்டு கூலி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அவன்கிட்ட எந்த மேஜரான ஒர்க்கை நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி புத்தி இல்லாதவனையும் பிடிக்காது. கிறிஸ்தவத்தையே பிடிக்காது. வெள்ளை ட்ரெஸ் சுத்தமும் பிடிக்காது எனக்கு. எதெல்லாம் பிடிக்கலையோ, எந்த வகையான மக்கள் பிடிக்கலையோ அந்த மாதிரி மக்களை தான் கொடுத்தாரு. ஏதோ நான் ஒரு நாள் ஜெபம் பண்ண, ஒரு ஞானமான மக்களை அது கொடுக்க கூடாதா? எதுவும் புரிய மாட்டேன். அவனுக்கு என்ன சொன்னாலும் தெரியல, கிழக்கு மேற்கு தெரியாத கிடக்குறான். இப்பதான் சத்தியம் கேட்கறான், அப்புறம் ஜில்லி ஜில்லுன்னு மாட்டின்னு வர்றான். சின்ன பையன் மாதிரி ஆக்ஷன்லாம் காட்டுறான். இன்னும் மனம் திரும்புற சத்தியமே புரியல. ஒவ்வொரு பொம்பளையும் மூஞ்சை சீவிக்குது, ஏதாதிய போட்டு தேய்ச்சிக்குது, சக்கால் சக்கால் புக்கால் சிக்கால் கிக்கால் இந்த வராப்பார் அது மாதிரி வர லம்பாடிஸ்ன்னு வாங்க. லம்பாடினா தெரியாது இல்லை உங்களுக்கு, ஆந்திராவில் இருப்பாங்க. இவ்வளோ தூரம் மலையில மாட்டிக்கும். எல்லாம் கச்சா முச்சான்னு மாட்டி நடந்து வாங்கினா ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு சத்தம் வரும். அவங்க நடந்து வந்தாலும் ஜல்லு ஜொல்லு ஜல ஜொல்லு ஜல ஜொல்லு ஜல ஜொல்லுன்னு வரும். அது மாதிரி வராங்க. இது என்ன, இது ஒண்ணுமே மனம் திரும்பதிலே புரியல. அநேக இருக்கு. உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேனா இந்த பூமியோடு முடிஞ்சிடும், உனக்கு ராஜ்யம் கிடையாது. அது புரிஞ்சுக்க. மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கணும் கர்த்தர்கிட்ட. அதெல்லாம் அடிமை வாழ்க்கை, சுதந்திரமான வாழ்க்கை இல்லை. பாவத்தில் இருக்கிறதும் பாவ குணத்திலே வாழ்வதும் இன்னும் குறையோடவே நாம் குற்றத்தோடவே இருப்பதெல்லாம் அடிமைப்பட்ட உணர்வு. வெறுக்கணும். அதை ஸ்டூபிட், முட்டாள்தனமான காரியம். நான் எதுக்கு அடிமைப்படணும்? என்னை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கும் போது நான் எதுக்கு அடிமைப்படணும்? எதுக்காக நான் மனம் திரும்பினேன்? அந்த வாழ்க்கையிலே நான் போவேன். அது மண்ணாவா இருக்கட்டும், வனாந்திரமா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், எதை கொடுக்கிறாரோ அவரோட நான் போவேன். அல்லேலூயா. வருத்தப்படுறாங்க, ஐயோ இல்லையே, வெங்காயம் இல்லையே, கொமட்டிக்காய் இல்லையே, மச்சங்கள், மீன் வகை, எறா சொரா புறாலாம் இல்லையே. வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, நினைக்கிறாங்க. அப்படின்னா இந்த விசுவாச பாதையில வனாந்தரத்துல உங்களுக்கு பிரியமானபடியெல்லாம் கிடைக்காது. எனக்கு பிரியமானபடியெல்லாம் எனக்கு கிடைக்காது. 3 நேரத்துக்கு வந்த பிறகு அருமந்தையை தான் ஃபர்ஸ்ட் ஸ்தாபிக்க வந்தேன், சபையை. 3 நேரத்துக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சுகளை ஸ்தாபிச்சு குரூப்ல இருந்தேன், லீடரா இருந்தேன். ஒவ்வொரு மார்நாதா, ஏசிய சர்ச் என்று நிறைய கொடுத்துருக்குறோம். இங்க வரும்போது கர்த்தர் சொன்னாரு, இதை நீ ஸ்தாபனமாக்கணும் அப்படின்னு என்னை 3 நேரத்துக்கு என்னை கொண்டு வந்துட்டாரு. அப்படி வரும்போது எனக்கு கட்சியதெல்லாம் இங்க நிறைய பூசணிக்காய், சொரக்காய், முருங்கைக்காய், இதெல்லாம் எந்த காவும் பிடிக்காது எனக்கு. பசி வேற. 3 நாள் 4 நாள் தங்கி இங்க ஸ்தாபிக்க வந்திருக்கிறேன். சரி, டேய் எங்க பக்கத்து வீட்டு கடையை வாங்கடா, இந்த எதிரம்மா நாடற மாட்டேன் வாங்கி கொடுத்தேன். அந்த பூசணிக்காய் வெட்டினேன். இவன் கூட இருக்கிறவனுக்கு ஒன்றும் தெரியாது. 2-3 மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கினேன். அங்கேருந்து நல்லா காரமாக உள்ள போட்டு உப்பு போட்டு வேக வச்சு, சோத்தை பொங்க வச்சு, காணிக்கு அரிசி கொடுத்துருந்தாங்க, சொங்க வச்சு, பூசணிக்காவலே தான் என் விசுவாசம் போச்சு. எனக்கு எது பிடிக்காதோ அன்னைக்கு பழகன்னா இன்னைக்கு சூப்பரா சாப்பிடுவேன். சொரக்காய், பூசணிக்காயெல்லாம். இங்க 3 நேரம் வர வரைக்கும் என்னுடைய உணவு என்னன்னா காய்கறி எல்லாம் இருக்கும். இந்த காய்கறி இல்ல, பீன்ஸ், கேரட்டு,
உருளைக்கிழங்கு, நூக்கல், பீட்ரூட்டு, அவரைக்காய், இந்த காய்கறி தான். சில கீரைகள், நான் பொரியல் பண்ற கீரை கூடவே என்ன இருக்கணும்னா கறி, மீன், முட்டை எல்லா வகையும் கூட இருக்கும். இதையும் சாப்பிடுவேன், அதையும் சாப்பிடுவேன். இங்க வந்து தான் கர்த்தர் போட்டார் போடு எனக்கு. சொரக்காய், பூசணிக்காய், அந்த புடலங்காய் உருப்படாது, டேஸ்டே இருக்காது அது. அதெல்லாத்தையும் அனுபவித்து என்ன பண்ண வந்தாச்சு கர்த்தர்கிட்ட. ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரோ சரி, இப்படிதான் கிடைக்குது. சரி, ஜனங்க நிலவரம் என்ன? இன்றைக்கு உங்களுக்கு இப்ப இருக்கிற சந்ததிக்கு யாருக்கும் தெரியாது. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்க தாத்தா பாட்டி, உங்க அப்பா அம்மா எல்லாம் பரம இழைங்க. எப்படிப்பட்ட இழைங்க? அருமந்தையில் இருக்கிறவங்க சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். பரம இழைங்க. ஏன் அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்கன்னா, அவங்க பெருமை உள்ளவங்களா இருக்கிறாங்க. நிறைய பேர் பெருமை. நாங்களாம் இருக்கிறத எல்லாம் சொல்லுவோம் பிள்ளைங்கள்கிட்ட, நீங்க சொல்றது இல்லை. அதனால நான் சொல்லி தரேன். உங்க அப்பா அம்மா இப்ப உட்காந்துக்கிறாங்களா, அப்பா அம்மா பரம பிச்சைக்கார குடும்பங்கள். ஒரு நாளைக்கு ஒரே முறை தான் சோறாக்குவாங்க. அவங்கள உட்கார வச்சுன்னு தான் சொல்றேன், பின்னாடி பேசல. ஒரு நாளைக்கு ஒரே முறை தான் சோறாக்குவாங்க. சில டைம்ல 2 நேரம் சோர்வாக்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கறி கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை இதான் நிலைமை. ஒரு வீட்டில் சைக்கிளை பார்க்க முடியாது. ஒரு வீட்டில் எனக்கு காணிக்கை எவ்வளவு தெரியுமா தருவாங்க? ஞாயிற்றுக்கிழமையில வருவங்க ஒரு 20 பேர் 30 பேர். எலியான்னு ஒருத்தர் இருந்தார், இளையாளுடைய சொந்தக்காரர். அவர் தான் எடுப்பார், நாங்கள் எடுக்கிறது இல்லை. ஏன்னா இது மாதிரி இருக்கும் போது காணிக்கையை போடுன்னு சொல்றோம், எங்களுக்கு மனசே இல்லை. என்னைக்கு ஆசீர்வதிக்க போடுறீ அப்புறம் போடுன்னு நாங்கள் விட்டுறோம். எங்களை கர்த்தர் நடத்தின்னு இருக்காரு. அவர் எடுத்தார். எல்லாரும் போட்டு ₹2.30. எவ்வளோ சொல்லுங்க? ₹2, ₹2.30, ₹3.60. இன்னும் நோட்டு இருக்கும், எழுதி வச்சிருப்பேன். அவர் எண்ணி கொடுப்பார். இதில் நாங்கள் 5 பேர் என்னையா சாப்பிட்டு எப்படியா வாழ முடியும்? இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனை எப்படி அனுப்பிச்சா, இப்போ ஜான் பால் நம்ம இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஊழியக்காரெல்லாம் அனுப்பிச்சு அப்பா இந்த மாதிரி போய் செய்யுங்கன்னா செய்வாங்களா ஓடுவாங்களான்னு தெரியாது. முதல் மூட்டை மூச்சை கட்டுவாங்க. ஆனால் எனக்கு கர்த்தருடைய விசுவாசத்துல இருந்ததுனால சபை வச்சு நான் விசுவாசத்தை பழகல. நான் பழகிற 93ல 91ல இருந்து விசுவாசத்தை பழகிறேன். இந்த சர்ச்சை வந்தது 96ல தானே. அதனால நான் சபையை வச்சு விசுவாசம் பழகல. ஆனா நான் ஜாலியா இருப்பேன், ஊழியம் பண்ணிட்டு எஜமான் கிட்ட கேட்பேன். இப்போ இங்க இருக்கிற ஊழியக்காரெல்லாம் போய் அப்படி பண்ணுங்கப்பா, எனக்கு தெரியாதுப்பானா நாளைக்கு நைட் மூட்டை மூட்டிய கட்டிடுவார்கள். என்ன செய்வார்கள்? அவங்க எல்லாம் என்ன கோச்சக்கூடாது, ஊழியக்காரங்களாம் ஜான் பால் இங்க இருக்கிற ஊழியக்காரங்களாம். ஏன்னா எனக்கு சந்தேகம், அவங்க நிற்பாங்களா ஓடி விடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தேவ பிள்ளைகளே, வனாந்தரம் என்பது டெஸ்டிபிகேஷன், சோதனை. விசுவாச சொல்லுங்க எல்லாரும். இப்ப நீங்க போனோடனே இங்க எங்கன்னா தேவையானதை வாங்கி வீட்டுக்கு போயிருவீங்க. அவங்க 32 லட்சம் போறாங்க, சூர் வனாந்தரத்தில் என்ட்ரா ஆகுறாங்க. பார்ப்பா கடை தான் பார்ப்பா, டீ குடிக்கலாமா பாப்பா, போட்டா வச்சு போட்டுக்காங்க பாப்பா, அந்த பப்ஸ் வாங்கிட்டு வாங்கப்பா, அந்த இது வாங்கிட்டு வாங்கப்பா, புகடா வைக்கிறான்பா, ஃப்ரைட் ரைஸ் விற்கிறான், அந்த மலைக்கல்ல வாங்கப்பா, முட்டை வாங்கப்பா, 10 முட்டை வாங்க முடியுமா?
அப்ப அவங்கள பார்த்து கேவலமா நினைக்காதீங்க. அவங்களும் பாவம்தான், கஷ்டம்தான். ஒரே ஒண்ணுதான் செய்ய முடியும், ஆண்டவரே இதான் செய்ய முடியும். எங்கேயும் ஒண்ணும் கிடையாது. எங்க பார்த்தாலும் என்னதான் இருக்குது சொல்லுங்க எல்லாரும், எங்க பார்த்தாலும் சொல்லுங்க எல்லாரும். எங்க பார்த்தாலும் மண்ணு தயா இருக்குது. யோ மோசே என்னையா இது? அவன் என்ன பண்ணுவான், அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னொரு காரியம், அவங்க ஆண்டவரையும் பார்த்து அதிகமாய் ஜெபித்து பழக்கம் இல்லை அவங்களுக்கு. விசுவாசத்துல ஜெபிக்கணும், அதுவும் பழக்கம் இல்லை. இந்த விசுவாச பாதைக்கு வந்திருக்கிற நீங்கள் மனம் திரும்புதல் உண்மையா இருந்தால் நீங்க விசுவாச பாதைக்கு என்டர் ஆயிட்டீங்க. விசுவாசத்துல ஜீவிக்கிறவங்க அத்தனை பேரும் இல்லாததை பற்றி வருத்தப்பட வேண்டாம். காண்கிறத வைத்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். இல்லாததை பற்றி வருத்தவும் பட வேண்டாம். தேவன் நடத்துதலை பற்றியே எதிர்பாருங்கள். தேவன் நடத்துதலை பற்றியே எதிர்பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:22 வாசிங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எல்லாவற்றையும் விட்டு தூரம் வாங்க. எது தப்பாக இருக்கிறதோ சரியில்லாத இருக்கிறதோ அதை விட்டு என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் விட்டு வெளியே வாங்க. இதுதான் இந்த வனாந்தரத்தினுடைய அனுபவம். அதனால்தான் தேவன் அவங்களை அப்படி கொண்டு வந்தார். வேறு பிரித்தார். சொல்லுங்க எல்லாரும், வேறு பிரித்தார். சொல்லுங்க, வேறு பிரித்து வனாந்தரத்துல கொண்டு வந்து அவரை பார்க்கும்படி செய்து அவர் பிரமாணங்களை வழங்கி அதில் நடக்கிறார்களா என்பதை தேவன் சோதித்து கொண்டிருந்தார். அதான் நீங்க 8:2 படிச்சிட்டீங்க. தேவ பிள்ளைகளே, இதுதான் வனாந்தரம். அதனால உண்மையாக நீங்கள் மனம் திரும்பி என்னது உண்டானால் இந்த வேறு பிரிதல் உங்ககிட்ட இருக்கும். இன்னும் சினிமாவுக்கு போறீங்க, இன்னும் டபால்னு குச்சி அவ எப்படி இருக்கிறாளோ, அங்க வருகிற அத்தக்காரி அங்காளீஸ்வரி எப்படி இருக்கிறாளோ இந்த மங்கள ஈஸ்வரியும் அப்படியே போட்டுக்கிறான். அந்த கந்த கோயந்தை எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி இவன் பேசுறான், இவனும் ட்ரெஸ் பண்ணிக்கிறான். அப்படின்னா மனம் திரும்பலன்னு அர்த்தம். மனம் திரும்பவில்லை, மனம் திரும்பல, சும்மா இது டூப்ளிகேட். கடக்கால் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆமா, ஸ்ட்ராங்கா இருக்கணும், உறுதியா. என் தேவ ராஜ்யத்தை நான் பெறணும். மோசஸ் முடிவெடுக்கிறார், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. எபிரேயர் 11. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நித்தியத்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எவ்வளவு ஒரு முடிவு பாருங்க. நமக்கு அப்படி ஒரு அரண்மனை உல்லாச வாழ்க்கையெல்லாம் கிடைக்கல. ரோடா பைக் தெரிஞ்சு சிரிச்சிட்டு இருக்கிறான். எங்கெங்க அலையிறாங்க ஒவ்வொரு ஆளுங்களும். யாரு? கிறிஸ்தவன் சொல்றேன். கிடைக்கல. ஆனா இவன் முடிவு பண்றான் பாருங்க. தட் இஸ் அ செலக்ஷன். தெரிந்து கொண்டான். சொல்லுங்க எல்லாரும், தட் இஸ் அ மெச்சூரிட்டி. அபிஷேகம் அவன் மேல கிரியை செய்திருக்குது. தேவ உணர்வு அவனுக்குள்ள கிரியை செய்திருக்குது. தெளிவான ஒரு கிரியை. இப்ப சில பேர் வியாதிக்காக வந்து அப்படியே விடுதலைக்காக வந்து அப்படியே ரட்சிக்கப்படுவாங்க. அவங்கள விட நல்ல வாலிபத்துல பரலோகத்தின் அறிவை பெற்று வசனத்தை படிச்சு உணரப்பட்டு, ஐயோ என ஆன்மா ரட்சிக்கப்படணுமே ரட்சிக்கப்படுறவனுடைய ரட்சிப்பு விசேஷமானது. ஏன்னா அவன் உடம்பு சரியில்லாத பிசாசு பிரச்சனையோடு வறுமையோடு வந்தவன் இல்ல, தேவ ராஜ்யத்துக்காக வந்தவன். ஹல்லேலூயா, சத்தமாக. ரட்சிப்புல வந்து
பரலோகத்துக்காக மனம் திரும்புறவர்கள் தான் சூப்பர் டெரிபிள். மோசஸுடைய பேசிக்கா பாத்தீங்கன்னா, என்னடா இது, இதெல்லாம் ஒரு குப்பை, என் தேவன் பெரியவர், இனி வரும் பலன் மேல் நோக்கமாய். சொல்லுங்க எல்லாரும், பரலோக ராஜ்யத்தை சொல்லுங்க. என்னுடைய ஆன்மா வாழணும், நான் வாழணும், என் ஜனத்தோடு இருக்கணும், நான் என் ஜனத்தோடு என் தேவனோடு வாழணும். என் தேவன் பெரியவர், என் ஜனம் பெருசு, தேவன் கொடுக்கிற ராஜ்யம் பெருசு. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எவ்வளவு ஒரு தெளிவான முடிவு. இந்த மாதிரி வரும்போது தான் நீங்க உலகத்தை எட்டி ஒதிப்பீங்க. என்ன செய்வீங்க? ஆமா, எப்போ அப்படியே நழுவி வருமோ உலகம் என்கிட்ட நினைக்கிறீங்க. ஒரு சிலர் எங்கே அப்படியே கொஞ்சம் லௌகிகம் கிட்ட வருமானு பாக்குறீங்க. நீங்க இனிமேல் இந்த சத்தியங்களை கேட்கிறவர்கள் உலகத்தை எட்டி உதைங்க. என்ன செய்யுங்க? மோசஸை உதறி தள்ளிட்டு அவன் போயிட்டான், எகிப்து விட்டு போயிட்டான். இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு மீதியான் தேசத்துல இருந்தான். 40 வருஷம் அங்க இருந்தான். இங்க 40 வருஷம் இருந்தான் எகிப்துல. இந்த எகிப்து வாழ்க்கையை வானான்னு போயிட்டான். அவனை குறித்து வேதம் அவ்வளவு தெளிவா சாட்சி கொடுக்குது. 40 வருஷம் அங்க இருக்கும் பொழுது 80 வயசு ஆகும்போது தான் கர்த்தர் அவனை அழைச்சு இந்த ஊழியத்தை கொடுக்கிறார். ஏன்னா அந்த ஆன்மா அசிங்கமான ஒரு ஆன்மா இல்லை, சமயத்துக்காக மாறுகிற வாழ்கிற ஒரு ஆன்மா இல்லை, வழுவி போற இருதயம் அவன்கிட்ட இல்லை. அவன் இருக்கிறது எனக்கு தேவனுக்காக வானான்னு உதறி தள்ளுறான். அதனால்தான் அவனை செலக்ட் பண்றாரு. இவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு. இன்னைக்கு ஊழியன்னா அந்த மாதிரி ஆளுகிட்ட தான் பொறுப்பை கொடுப்பார், நிறைவேற்றுவார். சும்மா எச்சையா பச்சையா கொட்டங்கச்சி தண்ணியில கவர்ற ஆளு, கொஞ்சம் பணம் வந்துட்டா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு போட்டுக்கின்னு ஒரே ஆட்டம் ஆடுற ஆளு, கொஞ்சம் சோறு கஷ்ட துணுக்கு அப்படியே ஆன்னு தூங்குற ஒரு ஆளு, இவனெல்லாம் ஊழியத்துல பிரகாசிக்க வைக்க மாட்டார். ஒருவேளை சபையே உனக்கு பொறுப்பு கொடுத்தாலும் உன் கேர்சல் உன்னோட கேவலமா போயிடும். உன் சண்டே கிளாஸ் உருப்படாது. தேவனுடைய ஊழியத்துல ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட அப்படியே தாளந்த அபிவிருத்தி பண்றவனா தான் அநேக தாளந்த கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்க மனநிலைகள் எல்லாம் அதிகபட்சம் நான் சொல்றேன், இந்த சைட்ல இருக்கிற எல்லாருடைய மனநிலையும் நாளைக்கு இந்த மனநிலை உனக்கு கிடையாது, நைட்டுக்கே மாறும். இப்போ 3 மணிக்கு முடிஞ்ச உடனே நீ வந்திருப்ப. இப்ப எப்படி வந்திருப்பேன்னா, 4 நாள் அபிஷேகத்தில் நிறைந்து இந்த புது வருஷத்துல கர்த்தருக்காக நல்லா வாழணும்னு வந்திருப்பேன். ஒரு கிறுக்கு பையன் போன் அடிப்பான் 3:30. என்ன மச்சான் எங்க போயிட்ட? இல்லப்பா அதான் எதிர்பார்த்தேன், உங்ககிட்ட தான் போனேன், எதுவும் சொல்லியா? ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறேன். சரி சீக்கிரமா நாளைக்கெல்லாம் ஜாலியா போலான்னு. அவள்தான் முடிவு பண்ணுவேன். இந்த எச்ச பச்சை கிளம்பிடும். நாளைக்கு பார்த்தா அவன் ஆளுங்க மாட்டான். என்னடா வனாந்திரத்தை பத்தி கேட்டான், லேஅவுட்டை பார்த்தான், நாளைக்கு இன்னும் முக்கியமான ஸ்டடியில் இருப்பான்னு பார்த்தா இல்லையா, எங்க போயிட்டானே? நிரந்தரமற்றவன் யாரு? குரங்கு மைண்ட் எனக்கு. ஆனால் அதை தாண்டி என் தேவன் நடத்துற விதத்தில் நான் நிற்பேன், அபிஷேகத்தை பெறுவேன், இந்த வருஷம் கனி கொடுத்தே தீருவேன் என்று நின்னியனா கர்த்தர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. இப்ப என்னடா இவனுங்க 10 ரூபா 10 பைசா கொடுக்குறானுங்க, 20 பைசா கொடுக்குறானுங்க, ஐயோ ரொம்ப பருமை ஏழையாகிறானுங்களே. அட அங்கங்க கொடியில கிடக்கிற பூசணிக்காய் சுரைக்காய் கொண்டாந்து பிடிங்கிட்டு வந்து கொடுத்துருதுங்க. எம்மா இதை வச்சு நான் என்னடா சாப்பிட முடியும், என் குடும்பத்தை எப்படா காக்க முடியும்னு சொல்லி யோசித்து ரன்னிங் பண்ணி இருந்தேன்னா என்ன இருக்கும்? ஊழியம் இருக்குமா? சொரக்காவோ பூசணிக்காவோ 10 பைசாவோ 20 பைசாவோ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியே தீர்வேன். ஹல்லேலூயா. சாவரணும் வாழணும். என்னது சொல்லுங்க? சாவரணும் வாழணும். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற தயார். நிக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? காமின் சந்ததிக்கு நிலை நிக்கிற புத்தி கிடையாது. சொல்லுங்க எல்லாரும். என்ன தெரியுமா சார் நமக்கு வருமான ஆசீர்வாதம்?
நோவா கொடுத்தது. இவன் வேலைக்காரனுக்கு வேலைக்காரனா இருப்பான். என்ன கொடுத்தாரு? வேலைக்காரனுக்கு. இயேசுவால் இப்போது மாற்றி அமைக்கப்படுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ கர்த்தர் மேல அபிஷேகம் எல்லார் மேலையும் வர்றதுனால நம்ம மாறின்னு இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம மாற்றவும் முடியாது. தேவச்சனமே, கர்த்தர் நல்லவர்.